அஸ்ஸலாமு அலைக்கும். முடி வளர்ச்சிக்கான முபாஹான ஆகமான மருத்துவங்களை எடுத்ததற்கு பின்னால் பலனளிக்காத பட்சத்தில் தான் முயல் ரத்தத்திற்குண்டான மருத்துவத்தை தேடணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஆனால் அது தலைக்கு தடவும் போது அது நஜீஸுடைய ஹுக்குமில் தான் இருக்கும். அதை கொண்டு அவர்களுக்கு இபாதத் தொழுகை செய்ய முடியாது. இப்போ வரக்கூடிய முயல் ரத்தத்திலிருந்து தைலமாகவே தயாரித்து ஆயுர்வேதிக் சென்டரில் கிடைக்குது. இதோடைய ஹுக்கும் தலைக்கு தேய்த்து தொழுகலாமா, நஜீஸுடைய ஹுக்குமில் வருமா அப்படின்னா, பெரும்பான்மையான ஃபுக்காஹாக்களுடைய கருத்து அது நஜீஸ் தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி அசுத்தம் ஒரு திர்ஹம் ரூபா காயினை விட அதிகமாக நம்முடைய உடல்லையோ உடையிலையோ தொழுகக்கூடிய இடத்துலையோ இருந்தால் அது தொழுகையை பாத்திலாக்குமோ, அதே நஜீஸ் தான் அந்த உடம்புல இருப்பதாக அந்த தைலத்திலையும் கணிக்கப்படும். நிர்பந்தத்திற்காக மருத்துவம் எடுத்துக்கிறோம், ஆனால் அதை பயன்படுத்தி தொழுக முடியாது. எப்போ ஒரு பொருளை பயன்படுத்தி வணக்கம் செய்வது பூர்ண அனுமதி அளிக்கப்படும்னா, அது இன்னொரு மாத்தத்தான் மாறிடணும். அதாவது ஒரு பொருளுடைய கண்டென்ட், அசல் கண்டென்ட் என்னென்னா நிறம், சுவை, மனம். இதில் குணத்தை கவனிக்க முடியாது. ஆனால் நிறம், சுவை, மனம்ன்றது லாஹிரில் நமக்கு தெரியக்கூடிய அடையாளங்கள். அது முழுக்க முழுக்க மாறுறதுக்கு பேர் இஸ்திஹாலத்துன்னுவாங்க. இஸ்திஹாலத்துன் தாமத், கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ உதாரணத்துக்கு எசன்ஸ் மட்டும் எடுக்கிறது, எசன்ஸை மட்டுமே எடுத்து அதனுடைய நிறம், சுவை, மனம் மாறிவிட்டால் அசலி சட்டத்தின்படி பார்த்தா அது ஹுக்கும் பயன்படுத்துகிற பிரச்சனை இல்லை தான். இந்த தைலங்களில் முயல் ரத்தத்தினுடைய ரத்தம் இருக்குதா, அதனுடைய வாசனை, சுவை, இந்த மூணுமே இருந்துச்சுன்னு சொன்னால் அது இன்னும் ரத்தத்துடைய ஹுக்குமில் தான் இருக்கும். அது தலைக்கு தேய்த்தால் அடுத்த தொழுகைக்கு போக முன்னாடி அதை குளித்து சுத்தம் செய்ததற்கு பின்னால் தான், அல்லது குறைந்தபட்சம் தலைக்கு ஷாம்பு போட்டு தூய்மைப்படுத்தியதற்கு பின்னால் தான் அவர்கள் தொழுக வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், மாட்டு சாணத்தில் இருந்து தான் விபூதி தயாரிக்கப்படுது. அதோடைய நிறம், சுவை, மனம் மூணுமே விபூதியில் மாறிடும். அதை முழுக்க முழுக்க எரித்து சாம்பலாக்குனதுக்கு பின்னாடி அதை ஒரு பவுடராக மாற்றி நெத்தியில் தடவுறாங்க. ஒரு மனிதனுடைய ஆடையில் சாணம் பட்டுருச்சு, மாட்டுத்தினுடைய சாணம் பட்டுருச்சுன்னு சொன்னால் அது ஒரு திருகத்தை காட்டி அளவு அதிகமாக இருந்துச்சு சொன்னால் அவர்களுடைய தொழுகை கூடாது. ஆனால் ஒரு மனுஷனுடைய ஆடையில் விபூதி பட்டுருச்சு தண்ணியோட கலந்து, அல்லது நார்மலாக கலந்துருச்சுன்னு சொன்னால் தொழுகை பாத்திலாக்காது. ஏன்டா அதனுடைய நிறம், சுவை, மனம் மூணுமே வேறொரு மாத்தத்தாக முழு இஸ்திஹாலத்து மாறிடுச்சு. அதை மருத்துவத்திற்காகவோ சாயத்திற்காக பயன்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை. அந்த தைலத்தில் முழுக்க முழுக்க கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டிருக்கா என்பதை விஞ்ஞானம் ரீதியாக நிரூபித்து ஷரியாவும் அங்கீகரிச்சுன்னு சொன்னால் தாராளமாக பயன்படுத்தலாம். அப்படி ஒரு நிலுவை இன்னும் ஒரு முழுமையான ஒரு ஃபத்வா நிலை வரல. அதனால் இன்ஷா அல்லாஹ் அதை பயன்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக அதை சுத்தம் செய்துட்டு இன்ஷா அல்லாஹ் தொழுகையை தொடரலாம். அல்லாஹ் ரசூல் ஆலம்.